கைக்குள்ளேயே நான் வந்து வெளிப்படுத்துவேன். அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது என்ன சிரிக்க வேண்டியதுதான். இதுல இந்த முக்தார் பேர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ரொம்ப என்ன சொல்றது, இந்த திமுக அரசாங்கம் ஏவப்பட்ட ஏவுகணையிலே அவன் தான் முதன்மையான ஏவுகணை. அவன் ஒரு பிக்காளி பைய, அவன் ஒரு அறவேக்காடு. புரியுங்களா? அந்த நாயை அடிச்சா கேட்க ஆள் கிடையாதுங்க. அடிச்சு போட்டா அனாதை போனோம் இந்த நாய். அந்த நாய் என்ன சொல்றது, அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாம இந்த அரசு தடுமாறுதுங்க. அப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் வைங்க, தப்பு இல்ல. ஆனா எச்எஸ்ஓரு நாயே எப்படா எங்க அண்ணியை பேசுன என்ன போட்டிருக்கான், ஆட்டக்காரின் அட்டகாசனை போட்டிருக்கான். அயோக்கியன ஒன்று செருப்பல ஒன்று அடிப்பானு. அயோக்கிய பையன் போடுறீங்க, பார்த்தாடுங்க. உங்க ஆட்டம் வந்து 8 மாசம் ஆட்டம் தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சியும் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. அதுக்கப்புறம் நீ அண்ணாத நாய் இந்த முக்தார் விட்டுருவானு, நான் விடுவானே, அவனை விடவே மாட்டான். அவனை என்ன செஞ்சு விட்டுருவான். நீ என்ன வழக்கு வேணா போடியாது. தொடர்ந்து முக்தார் அவர்கள் வந்து நிறைய காணொலி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மனைவி பற்றி அந்த முன்னாள் ராணுவ வீரரை பற்றி பேசினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி நயனார் அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக பேசுறாங்கன்னா அவரை பற்றி இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளேயே நான் வந்து வெளிப்படுத்துவேன். அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது என்ன சிரிக்க வேண்டியதுதான். என்ன பண்றது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சகிக்க வேண்டியதான். இதுல இந்த முக்தார் பேர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ரொம்ப என்ன சொல்றது, இந்த திமுக அரசாங்கம் ஏவப்பட்ட ஏவுகணையிலே அவன் தான் முதன்மையான ஏவுகணை. அவன் ஒரு பிக்காளி பைய, அவன் ஒரு அறவேக்காடு, புறம்போக்கு. புரியுங்களா? அந்த நாயை அடிச்சா கேட்க ஆள் கிடையாதுங்க. அடிச்சு போட்டா அனாதை போனோம் இந்த நாய். அந்த நாய் என்ன சொல்லுது, பரதேசி நாய்ங்க. அது நான் உண்மையை சொல்றேன், அது பஞ்ச பரதேசி நாய். இந்த திமுக தர்ற காசு கூற நாய் அது. அந்த நாய் எங்க வச்சிருக்காம கைங்கள எங்க, நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன் தம்பி. நீ சீமானை பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அவரு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் தலைவனா வராரு, உருவெடுத்து வராருங்க. அந்த அண்ணன் சீமானை எதிர்கொள்ள முடியாம இந்த அரசு தடுமாறுதுங்க. அப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் வைங்க, தப்பு இல்ல. ஆனா எச்எஸ்ஓரு நாயே எப்படா எங்க அண்ணியை பேசுன இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்த அண்ணி அரசியல் இருக்கிறாங்களா சொல்லுங்க பாப்போம். நீ அண்ணியை பேச தேவை என்ன இருக்கு? என்ன போட்டிருக்கான், ஆட்டக்காரின் அட்டகாசனை போட்டிருக்கான். அயோக்கியன ஒன்று செருப்பல ஒன்று அடிப்பானு. அயோக்கிய பயல. டேய், அண்ணி என்னடா பண்ணாங்க ஒன்று சொல்லுங்க பாப்போங்க. அவங்க அண்ணி இல்லைங்க, எங்க அம்மா மாதிரிங்க. சாப்பாடு போட்ட அண்ணைங்க எங்களுக்கு. என்ன உங்க அம்மா பேச விட்டுருவீங்களா? உங்க அம்மா பேச விட்டுருவீங்க நீங்க? என்ன கோவம் வரும் உங்களுக்கு? நீ எப்படி பேசுறீங்கன்னு ஒரு அளவுதான் தம்பி. நீங்க ஆட்டம் போடுறீங்க, பார்த்து ஆடுங்க. உங்க ஆட்டம் வந்து 8 மாசம் ஆட்டம் தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சியும் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. அதுக்கப்புறம் நீ அண்ணாத நாய் நீனு. என்ன இப்ப என்ன பண்ணுவ? உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. என்ன துப்பாக்கி, டேய் அது சுடா துப்பாக்கி. எங்க சுடம் பார்ப்பீங்களா? பார்த்து சுடும் போட்டா பிக்காளி பேல. நீ இப்படிலாம் பார்த்தா நான் பயந்துருவோமா? நீ எங்க தொடக்கூடாதோ, எங்க கை வைக்க கூடாதோ அங்க வச்சுட்ட. யாரு? எங்க அம்மா கைவழிய பேசிட்ட. இனி நாம் தமிழ் தம்பிங்க சும்மா இருக்க மாட்டோம். நீ எங்க போனாலும் கண்ணில் பட்டா ஒன்று செருப்பாலே அடிப்போம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த காணொலி வயலா சொல்றேன் தம்பி. அம்மா அந்த முக்தாருடைய அம்மா இருக்காங்கல்ல, மனைவி இருப்பாங்கல்ல, தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத்தைமாரு சொந்தமாக இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவன் வீட்டுக்கு வந்தான்னா செருப்பு விளக்கமரு இதை கொண்டு அவனை அடிங்க. என்ன தொடர்பான பழைய தொடப்பமாக வச்சுக்கேன், அடிங்க. அப்பயாவது நாய்க்கு புத்தி வரதா பார்ப்போம். அந்த நாய்க்கு புத்தியே வர மாட்டேங்குது. ஏண்டா திமுக போகிற சோத்துல இப்படி பேசுறீ நாய், என்ன அடிங்கன்னு சொல்கிறேன். வேற வழியில் தம்பி, அவனை நம்ம வந்து வேற மாதிரி செய்வோம். இப்போ அதிகாரம் அங்கே இருக்கு, தெம்பிள் ஆடாரு. நம்ம துரத்துனா இப்போ எங்கே மறைவான்? திமுகவில் மறைஞ்சிடுவான். அவன் பேட்டியை பார்த்துறீங்களா? அவனை பார்த்துறீங்களா? அவன் பேட்டியா? அப்படியா? நீ பார்த்துட்டியா? நிஜமாவா? உண்மையை சொல்ற? டேய் நடிக்காரா நாய, என்ன பஞ்ச பரதேசி, நடிக்காதரா. அப்ப இங்க பாருங்க, கோபி நயனார் உங்க கேள்விக்கு வரேன். அவருக்கு ஒரு விருது கொடுக்கப்படுது. என்ன விருது கொடுத்தாங்க? பெரியார் விருது. இவருக்கு இவருக்கு அவர் பிடிக்கல, தூக்கி போட்டு வந்துட்டார். என்ன தப்பு இருக்கு? அவரை கூட்டு போயிட்டு அவரை பாருங்க 3 நாள் பேசியிருக்காங்க. வாங்க வாங்க வாங்கன்னு பேசி அவரை வாயை பிடுங்கி கிளறி
இவன் என்னமோ பெரிய அர்ச்சந்திரா மாதிரி, இவன் என்னமோ பெரிய சண்டியர் மாதிரி அப்படி புறமை போட்டு காட்டுறான். இதெல்லாம் வெக்க கேடுங்க. அவர் வந்து ஒரு உணர்வாளர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மக்களோட போராட்டம் நின்றுருக்காரு. நான் பல காணொலி பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை ஒரு படம் பண்ணாரு, நான் பார்த்தேன். அரவணை ஒரு படம் பண்ணாங்க, மிக அருமையான படம். அப்படிப்பட்ட படம்லாம் எடுத்த ஒரு இயக்குனரை போயிட்டு நீங்க ஒரு ஊடகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமான பேச ரொம்ப தப்பு தம்பி, ரொம்ப தப்பு. இதை யார் கண்டிக்கணும்? ஐயா முதலமைச்சர் கண்டிக்கணும். ஆனா பேச சொல்றதே இவர் தானே. இப்படி இவர் எப்படி கண்டிப்பாரு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இந்த முக்தார் மேல எத்தனை புகார் கொடுத்துறோம் நம்ம? உங்க நடவடிக்கை ஒன்றும் இல்லை. அப்ப பேச வைக்கிறது திமுக. உங்க ஆட்டம் ரொம்ப குறைவு நாள். அதுக்கப்புறம் இந்த தமிழ் மண்ணிலே ஒருபோதும் திராவிட மாடல் ஆட்சி வரப்போறது இல்லை. இனி வரப்போறது 26ல் எங்க அண்ணன் செந்தமன் ஆட்சி தான். அப்ப இவனெல்லாம் விட்டுருவோம், இந்த முக்தார்களை விட்டுருவான். நான் விடுவேன், அவனை விடவே மாட்டேன். அவனை என்ன செஞ்சு விட்டுருவான். நீ என்ன வழக்கு வேணா போடியாது போப்பா, என்ன வழக்கு வேணா போடு, வழக்குக்கு பயந்தாலும் நான் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆட போற ஆட்டம் 8 மாசம் தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய சம்பவம் உனக்கு இருக்கு, வெயிட் பண்ணு. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு கட்சி தமிழர் கட்சின்னு இணைஞ்சு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இங்கிருந்து பிரிஞ்சு போன தமிழர் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி இருந்தாரு வெற்றிக்குமரன் அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேல்முருகனோட கட்சியில இணைச்சு ஒரு இணைப்பு நடத்திருக்காரு. அதுல நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்களே பேசியிருக்காரு. பாத்தீங்களா? ஒரு பிரேக் போயிடும். அது ரொம்ப கேவலம் தம்பி. இந்த அரசு வந்து வெக்கி தலை ரொம்ப குனியணும். இது போல வந்து எவ்வளவெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இது போல ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து செய்யறது வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து வெக்கி தலை குனியும் தம்பி. நம்ம எப்படி பார்க்குறோம்னா, உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்தாக பேசணும். அவர் ஏதாவது உங்கள் துப்புரவு பணியாளர் மேலே வந்து தவறு சொல்லியிருந்தாக்க நீங்கள் என்ன பண்ணணும்? காவல் நிலையம் சென்று அவர் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடரணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அந்த துப்புரவு பணியாளர்ன்ற போர்வையில் அந்த உடையை மட்டும் போட்டு ரவுடி பயில அமைச்சிருக்கீங்க. அதில் வந்தவங்க பூரா பாருங்கள், பாதி பேர் காங்கிரஸ் பொறுப்பாளர் தம்பி. மற்றவங்கெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய அடியாட்கள் தான். அதில் துப்புரவு பணியாளர் யாருமே கிடையாது. நான் அந்த காரணம் தெளிவாக பார்த்தேன். என்ன இது வந்து ஐயா சவுக்கு சங்கருக்கு வந்து நடந்தது கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய கொடுமை இது. இதை வந்து இந்த அரசு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்து வந்து சராசரியாக 3 நாள் ஆயிடுச்சு. என்ன அவர் வீட்டை போயிட்டு முற்றுகையிட்டு வீட்டை உடைச்சி அந்த அம்மா மூதாட்டி ஐயா சவுக்குடைய அவங்க தாயார் அவங்கள அவதூறாக பேசி கேவலப்படுத்தி பேசி அவங்கள அடிக்க முயன்று கொலை முயற்சி விட்டு இப்படிலாம் ஒரு அராஜக போக்கு ஒரு ரவுடி கும்பல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஏன்னா அவங்கள பாருங்க, இது வரைக்கும் யாரும் கைது பண்ணவே இல்லையே. சொல்லுங்க பார்ப்போம். இதே செயலை வந்து ஐயா முதலமைச்சர் வீட்லேயோ ஐயா சின்ன முதலமைச்சர் வீட்லேயோ ஒரு யாராவது இப்படி பண்ணியிருந்தாங்க விட்டுருப்பாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, ஒரு சராசரியாக ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ வீட்டில் பண்ணி விட்டுருப்பாங்களா? அப்போ இவங்க திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களாம் முடக்கிறாங்க தம்பி. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு, விக்கி தலைக்குனிவு இந்த அரசு. என்ன இப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக பாருங்களேன், ஐயா சவுக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்கன்னாக்க, இந்த அடாவடி போக்குக்கும் எங்களை கொலை செய்ய வந்தவங்களுக்கும் முழுக்க 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 காங்கிரஸ் தான் இருக்காங்க. என்ன ஐயா அவர்னா செல்வ பெருந்தகையா? அவர் பெரியமடி செல்வம். இப்போ தான் பேரை பெருந்தகைலாம் கொஞ்சம் கௌரவம் மாற்றிருக்காங்க. சரி, மாற்றிக்கிட்டு போங்க, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் ஆடுவீங்க. என்ன நீங்கள் ஆடுவீங்க தானே, நீங்கள் ஆட்டு போங்க. ஆனால் அவர் தலைமையில் தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. என்ன அவர் சொல்கிற பதில் பாருங்கள், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில் அவன் கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் வனிதா விஜயகுமார் நினைக்கிறேன், அந்த மாதிரி பேர், அவங்களே உள்ளே போயிருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த தாயா இருக்காங்கல்ல ஐயா சவுக்குடைய அவங்க அம்மாவை அடிக்க முயன்று இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்க. அப்போ இந்த அரசு இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்குதுங்க. அப்போ அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாக்க இல்லை, அவங்களே சொல்கிறாங்களே, ஓ நீ முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணி பேசுவியா, அவங்க அரசு விமர்சனம் பண்ணி பேசுவியா? ஏன் பேசக்கூடாதா தம்பி? பேசக்கூடாதா? கருத்து சொல்லுங்க, இல்லை காவல் நிலையம் போங்க, புகார் கொடுங்க. அதை விட்டுவிட்டு இதில் என்ன இது? ரொம்ப கேவலம் தம்பி.